இந்த தக்சீமுல் ஃபால் பி இத்பார் ஜமானி இந்த பாடத்துடைய பயிற்சி. தம்ரீனாத் பயிற்சிகள். இக்ரவு படி. இபாராத்தில் ஆத்தியா பின்வரக்கூடிய இபாராத்துகளை படி. மஜித் விவரி. அஃபால் மாலியா மாலியான ஃபாலை விவரி. அஃபால் முலாரியா முலாரியான ஃபாலை விவரி. அஃபால் அம்ரு ஃபாலை விவரி. அப்போ பின்னாடி 7 வார்த்தை வந்திருக்குது. 7 வார்த்தையில் எது எது மாலியான ஃபாலு, எது எது முலாரியான ஃபாலு, எது எது அம்ரு அப்படின்னு அப்படிங்கிறாங்க, குறிப்பிடுங்கிறாங்க. அப்போ மாலியான ஃபால்னா ஃபாலத்தை அந்த சர்ஃப் வரணும். முலாரியான ஃபால்னா எஃபோலான அந்த சர்ஃப் வரணும். அம்ரு ஃபால்னா இஃபலு அந்த சர்ஃப் வரணும். அப்போ அந்த மாதிரி வார்த்தையை எடுத்து போட்டு இது மாலி, இது முலாரி, இது அம்ரு, இது நஹி அப்படின்ட்டு எழுதுங்க. நான் இப்போ அர்த்தம் சொல்கிறேன். ஜனா சேகரித்தான். ஃபல்லாஹு விவசாயி. குத்துனஹு அவனுடைய பஞ்சை சேகரித்தான். அதாவது பருத்தி செடியில் பஞ்சை பறித்து ஒன்று சேர்க்கறது. பாஹு அதை விற்றான். அந்த பஞ்சை விற்றான். சும்மா பிறகு இஸ்தரா வாங்கினான். பி பவுலி சமனிகி அந்த காசிலிருந்து சிலதை கொண்டு, வித்த காசிலிருந்து சிலதை கொண்டு வாங்கினான். மா ஒன்றை எகுத்தாஜு இலேகி தனக்கு தேவையாகும் அந்த ஒன்றை அவன் வாங்கினான். நலர திஃபுலு குழந்தை பார்த்தது. இல தாயிரி பறவையை பார்த்தது. வஹுவ யுஹல்லிகு ஃபிஸ்ஸமாயி அதுவோ யுஹல்லிகு வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஃபிஸ்ஸமாயி வானத்திலே. வாவ் ஹாலியா வட்டமிட்டு கொண்டிருக்கும் நிலையில் அந்த குழந்தை அந்த பறவையை பார்த்தது. அஹப்ப அது விரும்பியது. ஐயத்தீர பறப்பதற்கு. மிஸ்லஹு அந்த பறவையை போல பறப்பதற்கு அது விரும்பியது. பாடம்னா எது முலாரி, எது நலர முலாரி, யுஹல்லிக்கு இது நலர மாலி, யுஹல்லிக்கு முலாரி, அஹப்ப மாலி, யத்தீரு முலாரி. இதெல்லாம் எடுத்து எழுதி அடையாளம் வச்சுங்க. ஹப்பத்து வீசியது. ஹவாசிஃபு காற்று. லைலன் இரவு கடுங்காற்று வீசியது. ஃபத்துஃபாத்து அந்த காற்று அணைத்து விட்டது. ஃபாலமிர் ஃபாயில. மிஸ்பாக விளக்குகளை அணைத்து விட்டது. வக்குத்தலத்து உடைத்தெறிந்து விட்டது. பகுல அஸ்ஸாரி முறித்து விட்டது. சில மரங்களில் சிலதை முறித்து விட்டது. முலாஃப் முலாஃபிலை பகுல் அர்ஃபு முலாஃப் அஸ்ஸார் முலாஃபிலை அல்ல மரங்களில் சிலதை முடித்து விட்டது. சத்தா நோட்டமிட்டது. அதீபு ஓனாய். அலல் கனமி ஆட்டின் மீது நோட்டமிட்டது. அதாவது ஆட்டை நோட்டமிட்டது. இஃப்தரச வேட்டையாடியது. பாய்ந்தது. வாஹிதத்தை ஒரே பாய்ச்சல். ஃபர்ர ஒரே பாய்ச்சலாக அது பாய்ந்தது. ஃபர்ர விரண்டு ஓடியது. அந்த ஃபர்ரோடைய ஃபாயில் கனம். அந்த கனம் ஆடு விரண்டு ஓடியது. ஹாரிபன் என்ன ஹரப யஹ்ருபு ஹாரிப் விரண்டோடுதலாக விரண்டு திரும்ப இது பயந்து ஓடுறதா என்னன்னு தெரில. நான் பார்த்து சொல்கிறேன். அதிகில் உதுகுல் இல்லை எதுகுலானு அதுகுலு நான் நுழைகிறேன். புஸ்தான தோட்டத்தில் நான் நுழைகிறேன். அப்படி வச்சுக்கலாமா? அம்ரு உதுகுல் நீ நுழை. புஸ்தான தோட்டத்தில் நுழை. மத்தி சுகம் பெறு. அதாவது ரிலாக்ஸ் ஆக்கு. நப்சக உன்னுடைய மனதை. பி மல்லருத்தி பார்ப்பது கொண்டு மனசை ரிலாக்ஸ் ஆக்கு. வலா தபஸ் பறிக்காது. பி அஜுகாரிகி அவனுடைய பூக்களை பறிக்காது. சிமாரி அவனுடைய பழங்களை பறிக்காது. லா துக்குசிர் அதிகப்படுத்தாது. மினல் கலாமி பேச்சை. வலா தன்திக் பேசாது. பிமா ஒன்றை. லா தாலும் நீ அறியாத ஒன்றை பேசாது. அகுசிலு இல்லாட்டி இகுசில் நீ கழுவு. எதைக்க உடைய கையை கழுவு. கபுல அக்கிலி சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவு. பாது அதற்கு பின்னாலும் உன் கையை கழுவு. ஒரு நல்லிஃப் தூய்மைப்படுத்து. அஸ்னானக்க அவனுடைய பற்களை நீ தூய்மைப்படுத்து. வலா துதுகில் நுழைக்காது. தாம உணவை. அலா தாமி உணவின் மீது நுழைக்காது. அப்படின்னா
வயிறு பசிக்காமல் சாப்பிடாத அப்படின்னு அர்த்தம். உணவை நினைக்காத, வயிறு பசிக்காமல் சாப்பிடாத. வை கபுல குல்ல இஸ்மின், எல்லா இஸ்மிற்கு முன்னாலும். மின் அஸ்மாயில் ஆத்தியா, இன்னொருடைய இஸ்முகளிலிருந்து எல்லா இஸ்முக்கும் முன்வை. பாது அதற்கு பின்னால் வை. ஃபாலை வை. மாலியன் மாலியான ஃபாலை வை. லா இமுஹு லா அம, அது தோதுவான ஃபாலை வை. லா இமுக்கு என்ன அர்த்தம் தெரியல, சொல்கிறேன். மாலியான ஃபாலை வை. அப்போ முன்னாடியோ பின்னாடியோ மாலியான ஃபாலை வச்சுக்கோ. குஸ்னுனா கிளை, ஜுஜாஜ்னா கண்ணாடி, கலம்னா பேனா, சம்சு சூரியன், கித்தாரு ட்ரெயின், பஹ்ரு கடல், சமரு பழம், மிஸ்பாகு விளக்கு. வை கபுல குல்ல இஸ்மின் அஸ்மாயில் ஆத்தியா, பின்னோட இஸ்முகளிலிருந்து எல்லா இஸ்முக்கும் முன்னால் வை. பாது அதற்கு பின்னால் வை. ஃபாலன் முலாரியன், முலாரியான ஃபாலை வை. யுலா இமஹு லா அம, அது அதற்கு தோதாகுமே, அப்படிப்பட்ட அந்த முலாரியான ஃபாலை வை. ரேகு காற்று, குபாரு புழுதி, ஹிலாலு பிறை, நிலா, அல் இனாவு பாத்திரம், மிஸ்பாக் விளக்கு, நகுரு ஆறு, சஃபினத்து கப்பல், கலமு பேனா. மூணாவது பயிற்சி. வை ஃபாலு முலாரி, முலாரியான ஃபலைவில் மக்கால் காலி, காலியான இடத்துல முலாரியான ஃபலைவை. மிம்மாயத்தி பின்வரக்கூடியதிலிருந்து காலியான இடத்துல முலாரியான ஃபலைவை. கோடிட்ட இடத்துல முலாரியான ஃபைவல்னு அர்த்தம். அல் ஃபவரத்து எலி, மினல் கித்தி பூனை, தஜாஜத்து கோழி, குல்ல யோமின் எல்லா நாளும், பைலத்த முட்டை, கல்பு நாய், வரா பின்னால், சாஹிபிஹி அவனுடைய எஜமான் இல்லாட்டி வளர்க்குறவன், உல் உம்மு அன்னை, அவுலாதகா அவருடைய பிள்ளைகள். இதெல்லாம் முலாரியான ஃபலை வச்சுக்க. அடுத்த பயிற்சி. வை ஃபாலு மாலியான ஃபலைவை. மக்கானில் காலி, காலியான இடத்துல மாலியான ஃபலைவை. மிம்மா யோத்தி பின்வரக்கூடியதிலிருந்து, வலது சிறுவன், ஜுலுஸ் உட்கார்வது, ரஜுலு மனிதன், பின் நகரி ஆற்றிலே, அல் ஹாதிமு வேலைக்காரன், அல் ஹுஜ்ரத்து அறை, அலி இல ஃப்ரன்ஸ் நாடு. ஈத்தி கொண்டு வா, பி ஹம்சி ஜுமலின் 5 ஜுமலாய் கொண்டு வா, குல்ல வாஹிதின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும், மப்துவத்தின் ஆரம்பிக்கப்பட வேண்டும், பி ஃபாலின் மாலியான ஃபலை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய 5 ஜுமலாவை கொண்டு வா. ஜுமலாவோட ஆரம்பத்தில் மாலி இருக்கணும், அப்படிப்பட்ட 5 ஜுமலாவை கொண்டு வா. அடுத்து இதே தான், ஜுமலாவோட ஆரம்பத்தில் முலாரி இருக்கக்கூடிய 5 ஃபாலை கொண்டு வா. அதே அர்த்தம், அப்படியே தோதுவா வச்சுங்க. அடுத்தது அம்ருடைய ஃபால் இருக்கக்கூடிய 5 ஜுமலாவை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா, பி அறுபது ஜுமலின் 5 ஜுமலாவை கொண்டு வா. பி குள்ளி மீனுங்க அதிலிருந்து ஒவ்வொன்றும், ஃபாலுன் முலாரியான ஃபாலாக இருக்குமே 5, அப்படிப்பட்ட 5 ஜுமலாவை கொண்டு வா. முலாரியான ஃபால் இருக்கக்கூடிய 5 ஜுமலாவை கொண்டு வா. பி ஹைசு உரதத்தில் தக்கூனு அஹுருஃபுல் முலாரியத்தி, முலாரியான ஃபாலுடைய எழுத்துக்கு ஹர்ஃபுகள் ஆகும். அஃபாலில் அறுபத்தி 4 ஃபாலிலேயும் முகத்தலிஃபத்தன் மாறுபட்டதாக இருக்க வேண்டுமே. அப்போ 4 ஜும்லாவை கொண்டு வா. 4 ஜும்லாவுடைய முலாரத்துடைய எழுத்துக்கள் வந்து 4. ஏ, தே, அலிஃபு, நூன், இது முலாரத்துடைய எழுத்துக்கள். எப்படி கண்டுபிடிக்கிறது? பல தடவை சொல்லியிருக்கேன். எஃபோலு எஃபோலுன, இங்கே ஏ இருக்குது. தஃபோலு இங்கே தே இருக்குது. அஃபோலு இங்கே அலிஃப் இருக்குது. நஃபோலு இங்கே நூன் இருக்குது. இது முலாரத்துடைய எழுத்துக்கள். அப்போ நீ கொண்டு வரப்போகிற 4 ஜும்லாவில் ஒரு ஜும்லாவில் ஏ இருக்கணும், ஒரு ஜும்லாவில் தே இருக்கணும், ஒரு ஜும்லாவில் அலிஃப் இருக்கணும், ஒரு ஜும்லாவில் நூன் இருக்கணும். அப்படிப்பட்ட முறையில் 4 ஜும்லாவை கொண்டு வா. அதுதான் சொல்கிறாங்க. ஈத்தீனி கொண்டு வா, பி அறுபது ஜுமலை 5 ஜுமலாவை கொண்டு வா. பி குள்ளி மினுகா அதிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டு இருக்க வேண்டும். ஃபால் முலாரி இருக்க வேண்டும். ஓகே. பி ஹைசு எப்படி? பி ஹைசு ஒரு விதத்தில், தக்கூனு அது ஆகுமே, அஹுருஃபுல் முலாரத்தில் எழுத்துக்கள் ஆகுமே, பி அஃபால் அறுபத்தி 4 ஃபால்களிலேயும் நீ கொண்டு வரக்கூடிய முலாரியான அந்த 4 ஃபால்லையும் ஆகுமே, மூத்தலிஃபத்தன் மாறுபட்டதாக ஆகுமே, அப்படிப்பட்ட முறையில் 4 ஜுமலாவை கொண்டு வா. உக்குத்துபு நீ எழுது, ஜுமுலுல் ஆத்தியா